everyone, welcome to Mr. GTech Tamil. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம Dream11 ஆப்பில் வந்துட்டு ப்ராக்டிஸ் கான்டெஸ்ட் வந்து எப்படி ஜாயின் பண்ணி விளையாடுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, ப்ரோ ப்ராக்டிஸ் கான்டெஸ்ட் எப்படி ஜாயின் பண்ணி விளையாடுறது அப்படிங்கிறது. ஸோ இதில் இருக்க மெயினான பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் எந்த வித பணமும் கட்டாமல் ஃப்ரீயாக வந்து ஒரு கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணி மற்றவங்களோட விளையாண்டுக்கலாம். மேட்ச் முடிஞ்சோடனே நீங்கள் எந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் ஸ்கில்லை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ரெகுலராக. இன்கேஸ் நல்ல பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்க, அடிக்கடி ஜெயிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மேபி கேஷுக்கு போகலாம். பட் அது உங்களோட விருப்பம் தான். முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக விளையாடுங்க. ஸோ ப்ராக்டிஸ் கான்டெஸ்ட் எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் ஹோம் பேஜில் இருப்பீங்க. அப்கமிங் மேட்சஸ் இருக்கும் கிரிக்கெட்டில். ஏதோ ஒரு மேட்சை நீங்கள் எடுத்துக்கிங்க. இனிமேல் ஸ்டார்ட் ஆக போகிற ஒரு மேட்ச் எடுத்துக்கிங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா RCB லக்னோ மேட்ச் இருக்குது. அந்த மேட்சை நான் எடுத்துக்கிறேன், சரியா? ஸோ அந்த மேட்சை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின் ஸ்க்ரீன் இந்த மாதிரி இருக்கும். ஸோ டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணிக்கிங்க, சரியா? கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் டீம் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு டீம் வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிளுக்காக குயிக்காக ஒரு டீம் எடுக்கிறேன். பிளேயர்ஸ் எல்லாம் பார்க்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் செலக்ட் பண்ணுங்கள். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டீம் சேவ் ஆயிரும். பேக்கப் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் பேக்கப் வேணாங்கிறேன். ஓகே, டீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா மை டீமில் ஒரு டீம் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ப்ராக்டிஸ் கான்டெஸ்ட் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்டெஸ்ட் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் கான்டெஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து ஃபில்டர்ஸ் இருக்கும். ஷார்ட் பை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. என்ட்ரி, ஸ்பாட்ஸ், ப்ரைஸ் பூல், பர்சன்டேஜ் ஆஃப் வின்னர்ஸ் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் என்ட்ரி அப்படிங்கிற நேம் வந்து டச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து பெரிய அமௌண்ட்லேருந்து சின்ன அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி குறைஞ்சிட்டே வந்திருக்கு ஃபில்ட்ரு. மறுபடியும் என்ட்ரியை டச் பண்ணிங்க அப்படின்னா சின்ன அமௌண்ட்லேருந்து பெரிய அமௌண்ட் போகும். ஸோ நீங்கள் மறுபடியும் என்ட்ரியை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ப்ராக்டிஸ் கான்டெஸ்ட் ஃபஸ்ட்லேயே வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கான்டெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் எதில் வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுலேயே எவ்வளோ ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இல்லை மல்டிபிள் டீம்ஸ் இறக்க முடியுமா அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ அந்த கான்டெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஃப்ரீயாக விளாண்டுக்கலாம். ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் கான்டெஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். ஜாயின் பட்டனை கொடுத்தோடனே ஜாயின் கான்டெஸ்ட் கேட்குது, கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை கான்டெஸ்ட் வேணுமோ ஜாயின் பண்ணி மேட்ச் முடிஞ்சோடனே என்ன லெவலில் இருக்கீங்க, என்ன ரேங்கிங் வருது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கில்லு நல்லா இருக்க பட்சத்தில் நீங்கள் அடுத்த லெவல் ட்ரை பண்ணலாம் கேஷ் வச்சு. ஸோ அது உங்கள் சாய்ஸு, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் கான்டெஸ்ட் வந்து எடுத்து விளையாடணும். நீங்கள் இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணல அப்படின்னாலும் இந்த கான்டெஸ்ட்லேயே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கீழே ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு லாஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கான்டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அதில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.